இருக்கிற வாழ்க்கை மெய்யாக இருக்கும். எது போய் எது மெய் என்று உங்களுக்கே தெரியும். சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, குமாரத்தியே கேட்க மாட்டேன். அதுக்கு அவங்க பல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான், பல வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, என் ஸ்கூலே இல்லையா எங்கேயுமே, இல்லைன்னா ஆலயத்தை வழி போடுவான், ஆலயம் பக்கத்தில் இருக்குன்னு. என்னென்னலாம் இருளை வெளிச்சமாக்குற வித்தைகள் தெரியுமோ அத்தனையும் விசுவாசி செய்து ஞாயிற்றுக்கிழமை வெறும் வஸ்திரம் தரித்து பரலோகத்தினுடைய ஸ்தானாதிபதியாக வந்து உட்காந்தா என்ன பண்ண முடியும்? கர்த்தர் மயங்குவாரா? சபையினுடைய போதகம்னா ஏமாற்றப்படலாம். அவன் இதை பற்றிலாம் பேசினா அவன் ஆத்துமாக்கள் நிற்காது, செதறிடும். அவன் வேறு சபைக்கு போயிடுவான், தசமம் போயிடும், எங்கள் அம்மன் தான் இருப்பான். இவனுக்கும் சொல்லாத இவனுக்கும் ஐயோ, கண் சாடையாக இருக்கிற பெற்றோருக்கும் ஐயோ, வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை அனைத்து சாபத்தை தேடிக்கொள்கிற தம்பதிகளுக்கும் ஐயோ, அடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐயோ.